எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டிஃபின் காம்போ தான் பார்க்க போகிறோம். அதாவது கல் தோசை, நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கல் தோசை வச்சு ஒரு பிரமாதமான மட்டன் மசாலா. இது வந்து நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு சைட் டிஷ். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் இன்றைக்கி நீங்கள் ரெசிபிஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அடுத்தது 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, இது ரெண்டும் தனித்தனியாக கழுவி தனியாக ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழித்து பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிருக்கு. முதல்ல நம்ம பச்சரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதுக்கு ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த 2 அரிசியும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப கொஞ்சமாக. மாவு நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. இது தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் இப்போ ஊற வச்ச உளுந்து அதில் சேர்த்து நல்லா அரைக்கணும். இதுவும் நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச உளுந்து மாவை அரிசி மாவோட சேர்த்து துளியோண்டு உப்பு போட்டு நல்லா கலரி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரைச்சி வச்ச மாவை ஒரு 8 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா கல் தோசை மாவு நல்லா உப்பிருக்கு, நல்லாயிருக்கு. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் இல்லைன்னா தவா சூடு பண்ணி கல் சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு பக்கம் சூடான பிறகு மறுபக்கம் திருப்பி 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு தோசையை கல்லேருந்து எடுத்துகிட்டு சூடாக சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்ய முதல்ல மட்டன் வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. க்ளீன் பண்ண மட்டன் துண்டுகளை குக்கரில் போட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 10 கிராம்பு போட்டு லேசாக கிண்டுங்க. இதோட 6 காஞ்ச மிளகாய் போட்டு 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா மசாலா பொருட்கள் கருகிடும். அடுத்து 5-6 பூண்டு பல்லு, 1 துண்டு நறுக்குன இஞ்சி போடுங்க. இதை இன்னொரு நிமிஷம் வறுத்து ஆற விடுங்க. ஆறின மசாலா பொருட்களை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுத அரைச்சிக்கோங்க. மட்டன் வெந்துருச்சு, மசாலா அரைச்சாச்சு. இப்போது மட்டன் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அகல கடாய் எடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கு. இப்போது மசாலா விழுதை போட்டுடலாம்.
அடுத்து 3 பொடியாக நறுக்கின தக்காளி போட்டு கிண்டுங்க. தக்காளி பாதி வதங்கினதும் இதில் மட்டனை போடலாம். மட்டன் வேக வச்ச குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வெந்த மட்டன் துண்டுகளை வேக வச்ச தண்ணியோட சேர்த்து கடாயில் ஊற்றுங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டுங்க. கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போதான் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். மசாலாவும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ பாருங்க, ஊற்றின நெய் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. மசாலா நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்பைசி மட்டன் மசாலா இப்போ ரெடி. ஸோ சூப்பரான டிஃபின் காம்போ பார்த்தீங்க. சாஃப்டான கல் தோசை, அதோட இந்த செம்மையான மட்டன் மசாலா கூட எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இல்லை வீக்கெண்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிஃபின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காம்போ பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த 2 ரெசிபீஸும் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.